தங்கம் என்னைக்குமே மதிப்புமிக்க ஒண்ணுதான். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஒரு சவரன் தங்க நகை என்ன விலைக்கு வித்திருக்கோம், இன்னைக்கு ரேட்ல அதே ஒரு சவரன் தங்க நகை என்ன ரேட்ல விக்குது? இன்னும் கொஞ்சம் காலங்கள் போனாலும் இந்த தங்கத்தோட விலை அப்படிங்கிறது அதிகரிக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வீட்டில் கூட நம்ம கையில் கொஞ்சம் காசு இருந்ததுன்னா அதை ஒரு பொருளாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். ஏன்னா அது பணமாக இருக்கிறத விட ஒரு நகையாகவோ இல்லை ஒரு கோல்டு காயின்ஸாகவோ இருந்துச்சு அப்படின்னா அது பிற்காலத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொருளாக மாற்றணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இதுவே வரலாற்றில் ஒரு மன்னருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களை வச்சே சொல்லிட முடியும். ஏன்னா ஒருவேளை அந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் தங்க நாணயங்கள் வெளியிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த மன்னருடைய ஆட்சி காலமானது செல்வ செழிப்பா இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஒரே ஒரு காயினை வச்சு நம்மளால சொல்லிட முடியும். அப்போ ஒரு நாட்டோட நிலைமையே தீர்மானிக்க கூடிய அந்த பவர் தங்கத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட தங்கம் ஒரு நகரம் முழுக்க இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு நகரமே தங்கமா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நகரத்துல இருக்கக்கூடிய சாலைகள்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய மண் முதற்கொண்டு எல்லாமே தங்கத்துல இருந்தா அந்த நகரத்துல வசிக்கக்கூடிய மக்கள் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே தங்கத்துல இருந்தா அப்படி ஒரு நகரத்தை பத்தின சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு டீம் மேகிள். பதினைந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஸ்பானியர்கள் நிறைய நாட்டுக்கு படையெடுத்து போகிறாங்க. காரணம் என்னன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை தங்கள் நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. அதே மாதிரி நிறைய பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்களையும் அவங்க அடிமைப்படுத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையும் அவங்க நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க 15ஆம் நூற்றாண்டு காலகட்டம் அதுக்கு முன்னாடியில இருந்தே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே ஆன ஒரு நகரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பலரால பேசப்படுறத அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் அதை நம்பவும் செஞ்சாங்க. ஒரு தங்க நகரம் இல்லை, மொத்தம் 7 தங்க நகரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்களால பேசப்பட்டுச்சு அண்ட் நம்பவும் பட்டுச்சு. அதுல ஒரு தங்க நகரம் தான் எல் டொராடோ. இந்த எல் டொராடோவை பத்தி நிறைய கூற்றுகள் வைக்கப்படுது. முதல்ல இந்த எல் டொராடோ அப்படிங்கிறது ஒரு தங்க நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. எல் டொராடோ அப்படிங்கிறது ஒரு ஸ்பானிஷ் மொழி அப்படின்னும் அதுக்கு தங்க நகரம் அப்படின்னு பொருள்னும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா எல் டொராடோ அப்படிங்கிறது நகரம் இல்லை, அது ஒரு தங்க மனிதன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் அந்த தங்க நகரத்தை தேடி போனவங்க அது நகரமோ இல்லை மனிதனோ இல்லை, அது ஒரு தங்க ஏரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஏரியும் இல்லை, அது ஒரு தங்க வேலி அப்படின்னும் சொன்னாங்க. இந்த மாதிரியான நிறைய கூற்றுகள் இந்த எல் டொராடோவை சுற்றி இருக்கு. அப்போ இந்த எல் டொராடோ அப்படிங்கிறது கட்டுக்கதையா இல்லை உண்மை கதையா அப்படின்னு இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த எல் டொராடோ கதை எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1519 அந்த காலகட்டத்தில் ஸ்பெயின் நாட்டில் இருந்து ஹெர்னன் கார்டெக்ஸ் அப்படிங்கிறவர் உலக நாடுகளை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. காரணம் என்னன்னா செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக. அப்படி அவர் போன போது மெக்சிகோவில் இருக்கிற ஆஸ்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்களை மீட் பண்றாரு. இந்த ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை நல்ல முறையில் வரவேற்கிறாங்க. ஹெர்னன் கார்டெக்ஸ் தனியாக போல ஒரு குரூப் பீப்புள்ஸோட தான் போறாரு. பொதுவாகவே காட்டுக்குள்ளே வசிக்கிற பழங்குடியின மக்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியாட்களை ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் நல்ல முறையில் தான் வரவேற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள், அந்த பழங்கள், மாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து வரவேற்கிறாங்க. எப்படி இந்த மக்கள்கிட்ட இவ்வளோ தங்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல பார்க்குறாரு. சரி, எப்படியாச்சும் இவங்களை அடிமைப்படுத்தி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் எதுக்காக இவரை நல்ல முறையில் வரவேற்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வழக்கப்படி மனிதர்களை அவங்க கடவுளுக்கு பலி கொடுக்கிற ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு. அதனால ஹெர்னன் கார்டெஸையும் அவருடைய குழுவினரையும் அவங்களுடைய கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்காக தான் இவங்க நல்ல முறையில் வரவேற்றிருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு ஹெர்னன் கார்டெக்ஸ் எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினச்சி தப்பிச்சு மறுபடியும் ஸ்பெயினுக்கே போயிட்டாரு. அவர் அதுக்கு மேலே பயணத்தை தொடரல. ஹெர்னன் கார்டெஸ் போன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பிரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வராரு.
இவர் வந்து இன்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்களை சந்திக்கிறாரு. இந்த இன்கா பழங்குடியின மக்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் மலைத்தொடர் பகுதியில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழங்குடியின சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உலக அதிசயங்கள்ல ஒன்றா சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மச்சு பிச்சு அப்படிங்கிற கட்டிடத்தை கட்டினவங்களும் இந்த இன்கா பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் தான். இப்போ இந்த மக்களை பிரான்சிஸ்கோ வந்து மீட் பண்றாரு. இவங்களும் வந்து பிரான்சிஸ்கோவையும் அவருடைய குழுவினரையும் நல்ல முறையில் வரவேற்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் கிட்டையும் வந்து நிறைய தங்கங்கள் இருக்கிறத இந்த பிரான்சிஸ்கோ வந்து கவனிக்கிறாரு. எப்படி இந்த பழங்குடியின மக்களுக்கு வந்து இவ்வளோ தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இவங்களை அடிமைப்படுத்தி அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைச்சு கொள்ளையும் அடிக்கிறாரு. இந்த பழங்குடியின மக்களுடைய தலைவரை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு நீங்க எப்படி உங்களுக்கு இந்த தங்கம்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாதான் உங்க தலைவரை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அந்த மக்கள் வந்து வேற வழி இல்லாம அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த ஆண்டஸ் மலைத்தொடர்ல இருந்து வரக்கூடிய இந்த நதியில இருந்து தான் இந்த தங்கம் எல்லாமே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதியை காட்டுறாங்க. இந்த நதிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முயிஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் இந்த தங்கம் எல்லாமே அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடிய அந்த நகரமே முழுக்க முழுக்க தங்கமா இருக்கும். அவங்க யூஸ் பண்ற எல்லா பொருளுமே வந்து தங்கமா தான் இருக்கும். அங்க கீழே இருக்கிற மண்ணு கூட தங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த முயிஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு வந்து ஒரு வினோதமான சடங்கு வந்து ஒன்று இருக்கு. என்னன்னா, அந்த முயிஸ்கா மக்களை ஆளக்கூடிய அரசனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சடங்கு. அதாவது ஒரு அரசர் வந்து அவருடைய அந்த பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு இன்னொரு அரசர் வந்து புதுசா வரணும்ல. அப்படி புதுசா ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஒரு 4 to 5 நாள் வரைக்கும் யார் அடுத்த அரசனா வரப்போறாரோ அந்த பர்சனை வந்து ஒரு தனியா குகைக்குள்ள அழைச்சி வைப்பாங்களாம். அப்படி அழைச்சி வைக்கும் போது சாதாரண மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் எதுவுமே இல்லாம அப்படியே வந்து அந்த குகையில வச்சிருப்பாங்களாம். அப்படி அந்த குகையில அந்த மனுஷர் தங்கி இருக்கும்போது நிறைய வன விலங்குகளும் வந்து அவரை அட்டாக் பண்ணுமா. அப்படி அட்டாக் பண்ணக்கூடிய அந்த விலங்குகளையும் சமாளிச்சு சாப்பாடு தண்ணியும் இல்லாம அந்த பர்டிகுலர் டேஸ், அந்த 4 to 5 நாள் கழிச்சு அப்படி அந்த மனிதர் ஒருவேளை உயிரோட திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா அவரை கடவுளாகவே மதிச்சு இந்த மக்கள் வந்து அரசரா ஏத்துக்குவாங்களாம். அந்த அரசருடைய உடம்பு முழுக்க ஒரு வகை மண்ணை வந்து பூசுவாங்களாம். அந்த மண்ணை பூசிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தங்க நகைகளையும் எடுத்துட்டு வந்து அந்த அரசருக்கு அலங்காரம் பண்ணி இந்த கோல்டு டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்க துகள்களால அந்த அரசருடைய உடம்பு முழுக்க வந்து பதிய வைப்பாங்களாம். அந்த ஏரியில வந்து மூழ்கி எழுந்துப்பாராம். அவர் அந்த தண்ணியில மூழ்கி எழுந்துக்கும் போது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து தங்க துகள்களும் தங்க அணிகலன்களும் வந்து அந்த தண்ணியிலேயே போயிடுமா. அதே மாதிரி மற்ற மக்களும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகளை வந்து அந்த தண்ணியிலேயே போட்டுருவாங்களாம். அப்படிதான் அந்த மலைத்தொடர்ல இருந்து வரக்கூடிய இந்த நதியில தங்கம் கிடைச்சதா இந்த இன்கா பழங்குடியின மக்கள் வந்து பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற அந்த பர்சன் கிட்ட சொல்றாரு. உடனே இந்த விஷயம் எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்குது. ஸ்பானியர்கள், ஐரோப்பியர்கள், அப்புறம் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த தங்க நகரத்தை தேடியும் இந்த மக்களை தேடியும் வந்து படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே தேடி 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 கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் தொலைஞ்சு போனதும் இறந்து போனதும் தான் மிச்சம். நிறைய உயிர் பலி வாங்குச்சு இந்த தங்க நகரம். இப்படி இந்த தங்க நகரத்தை தேடி போன பயணத்துல உயிரோடு திரும்பி வந்தவங்க யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் வால்டர் ரெய்லி. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் 2 தடவை இந்த தங்க நகரத்தை தேடி பயணம் பண்ணியிருக்கிறாரு. 2 தடவையும் பத்திரமா திரும்பி வந்திருக்கிறாரு. ஆனா தங்க நகரத்தை கண்டுபிடிக்கல. அப்புறம் எப்படி இந்த தங்க நகரம் உண்மையாகவே இருந்ததா இல்ல அந்த ஸ்பானியர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்கா மக்கள் சொன்ன கட்டுக்கதையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஜுவானன் மார்டினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வந்து அவருடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது நான் எல்டராடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்க நகரத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் தராரு. அது மட்டும் இல்லாமல் இது அவர் வந்து புக்காவும் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி எப்படியாச்சும் அந்த தங்க நகரத்தை கண்டே பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இறந்து போனவங்க அதிகமான பேர். இந்த தங்க நகரம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறதா பல பேரால் நம்பப்பட்டு வருது. அமேசான் காடுகளை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா
மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த அமேசான் காடுகளில் வாழக்கூடிய மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா 60% அதிகமான மக்கள் வந்து பூர்வீக பழங்குடியின மக்கள். அப்போது ஒருவேளை இந்த அமேசான் காடுகளில் தான் வந்து அந்த தங்க நகரம் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அந்த தங்க நகரத்தில் வாழக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் வந்து மியூஸ்கா பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. 1970 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூஸ்கா இன மக்கள் வந்து ஒரு வினோத சடங்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டிருந்தேன்ல. அந்த சடங்கை ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் ஒரு பொருள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த பொருள் வந்து இப்போவுமே வந்து கொலம்பியா மியூசியமில் வைக்கப்பட்டிருக்கு. 1970 கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருளை வச்சு தான் இந்த தங்க நகரம் அப்படிங்கிறது வந்து பொய்யா இருக்க வாய்ப்பில்லை, அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன ஒரு நகரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு தங்க நகரத்தை கண்டுபிடிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.